ஹலோ காய்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சிவிக் சென்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக ஒன்று ஆயிடுச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா மக் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னா, அதாவது 2 AM to 4 AM வரைக்கும் அந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து இருக்கும். இது பேசஞ்சருக்கான ட்ரெயின் சர்வீசஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க அதாவது அந்த ட்ராக்ல இருக்கிற வேஸ்ட் பேப்பரு, பெட் பாட்டில்ஸ் அதை க்ளீன் பண்ணுறதுக்குண்டான ஒரு ட்ரெயின் சர்வீசஸ். கிட்டத்தட்ட 9 ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணி டெய்லியும் 2 AM to 4 AM வரைக்கும் இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள எவ்வளோ கார்பேஜஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காகவே அந்த ட்ரெயினை ரன் பண்ணுறதுக்காகவே க்ரோர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சென்ட்ரல் ரயில்வேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வெஸ்டர்ன் ரயில்வேஸாக இருக்கட்டும், இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது 100 to 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் லோக்கல் ட்ரெயின் சர்வீஸ் விடுங்க. சென்னை டு கோயம்புத்தூர், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, ஈரோடு, அதர் ஸ்டேட்ஸ், இதில் இருக்கிற எல்லா அந்த ட்ராக்லேயும் எவ்வளோ கார்பேஜஸ் வந்து ஸ்பில் ஆகிருக்கும், எத்தனை வேஸ்டேஜ் வந்து கிடக்கும், அதுக்கு எவ்வளோ ட்ரெயின்ஸ் வந்து நம்மளால் விட முடியும், எத்தனை ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இதுக்கு தேவை. இதுக்காக தான் நான் வந்து சிவிக் சென்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து சொல்கிறேன்.